வணக்கம். இது வழக்கு. மணிமேகலை இந்த உலகத்துல ரொம்ப நாளைக்கு வாழ முடியாம போன ஜீவன்கள்ல ஒருத்தி. அப்படி ஒண்ணும் பெரிய இழப்புகளோ எதிர்ப்புகளோ இவங்களை நெருங்கினது இல்லை. ஆனாலும் ஒரு பயம், அதுதான் இன்னைக்கு இவங்களை மரணக்குடியில தள்ளிடுச்சு. காதல்ல வாழ்ந்தும் பார்க்கலாம், செத்தும் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இவங்களோட வாழ்க்கையில ரெண்டுமே நடந்திருக்கு. 10வது படிச்சுக்கிட்டு இருந்த மணிமேகலைக்கு காதல் எப்படி முளைச்சதுன்னே தெரியல. ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்டு சென்னை மூலக்கடை வழியா வந்தப்போதான் மோகன் என்பவர் அறிமுகமாயிருக்காரு மணிமேகலைக்கு. கார்பெண்டரா வேலை செய்யறான் பையன். அங்கேதான் பக்கத்துலயே இருந்தாங்க. உங்க வீட்டுல இருந்தாங்க. அவன் பிஎஸ்சி ஒர்க் பண்ணுவான், என் கடையில அயன் பண்ணுவான், இது கார்பெண்டர் வேலை பண்ணுவான். 3 வேலை அவனுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு மூலக்கடை வீதியில மோகனை பார்த்ததுதான் டெய்லி அவரை பார்க்கணும்னு நினைச்சிருக்காங்க. இப்படியே 2 பேரும் சேர்ந்து பழகி இருக்காங்க. இவங்களோட பழக்கம் காதலாக மாறின விஷயம் வீட்டுக்கும் தெரிய வந்திருக்கு. எல்லா பெத்தவங்க போலதான் இவங்களோட காதலுக்கும் எதிர்ப்புகள் இருக்கவே செஞ்சுதான். மணிமேகலை சின்ன பொண்ணா இருந்ததால இதெல்லாம் படிக்கிற வயசுல தேவைதானா அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க பெற்றோர்கள். ஆனாலும் மனசுக்குள்ள மோகன் ஆழமா பதிஞ்சிட்டதால திடீர்னு மாத்திக்க முடியல. போக போக இவங்க பழக்கத்துக்கு எதிர்ப்புகளே இல்லாமலும் போயிருக்கு. நான் கல்யாணத்துக்கு கூட ஒத்துக்கல. நானு 6 மாசத்துல கூட கல்யாணம் பண்ணிடலாம். அவங்க அக்கா கிட்ட எல்லாம் பேசி 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிடலாம், 2 வருஷம் வானா, இவங்க நல்லா பேசுறாங்க, நாளைக்கு எதுனா ஒண்ணு தப்பு தண்டா ஆயிடுச்சுன்னா அசிங்கம் ஆயிட போகுது நமக்கு, நம்ம நல்லபடியா பேசி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நம்ம கோயில்ல வச்சு கூட தாலி கட்டிடலாம் தான் சார் நான் முடிவு பண்ணேன். இருந்தாலும் இவங்களுக்குள்ள பயம் ஒரு பக்கம் இருக்கவே செய்யும். ஆமா, கல்யாணம் செய்யற அளவுக்கு வயசு இல்லாததால படிப்பெல்லாம் முடிச்சிட்டு தான் மத்த விஷயங்களை பேசணும்னு வீட்டுல சொல்லிட்டாங்க. வந்து பேசி கீசி எல்லாம் முடிவு பண்ண ஸ்கூல் ரிசல்ட் வரட்டா நிச்சயதார்த்தம் வைக்கலாம்னு இருந்தோம் போறாங்க. இந்த ரிசல்ட் வந்தா பாஸ்னா படிக்க வச்சிடலாம், ஃபைல்னா நம்ம பேசி கல்யாணம் நாள் குறிச்சு கல்யாணம் பண்ணிடலாம் தான் நாங்க முடிவு பண்ணோம். ஆனாலும் இவங்களோட சந்திப்புகளுக்கு தடை வரல. மோகனும் மணிமேகலையும் காதலர்களா வலம் வந்தாங்க. இவங்களோட காதலுக்கு வயசு மட்டும்தான் தடையா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு 15 வயசு இருக்குன்னு தான் நாங்க விட்டுட்டோம். சரி 10th முடிக்கிட்டோம், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். மே மாசம் 22ஆம் தேதிதான் தாங்கள் வாழறதுக்கு கடைசி நாள்னு முடிவு பண்ணி இருக்காங்க 2 பேரும். அன்னைக்குதான் 10th ரிசல்ட். காலையில 9 மணிக்கு நான் எழுப்பி விட்டேன். மார்க் நம்பர் எங்கம்மான்னு கேட்டேன். வீடு காலி பண்ணதுல எங்கேயோ போயிடுச்சுமா, நான் ஸ்கூல்ல போய் பாத்துன்னு வரேம்மான்னு. சரி ஆல் டிக்கெட்டாவது குடுமான்னு கேட்டேன். சரி ஆல் டிக்கெட் ஸ்கூல்ல வாங்கிக்கினாங்கம்மா, நான் போய் ஸ்கூல்ல பாத்துன்னு வரேன்னு சார். அது குளிக்க போயிடுச்சு, நான் கிளம்பி வேலைக்கு வந்துட்டேன். அதான் 2 பேரும் ரிசல்ட் பார்க்க போயிருக்காங்க அங்க எம்ஆர் நகர்ல. ரிசல்ட் பார்த்து எல்லாம் பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அவள்கிட்ட எல்லாம் ஒன்னா தான் இருந்துக்கிறாங்க. படிப்புல மணிமேகலை பாஸ் பண்ணிட்டதா ரிசல்ட் வந்துச்சு. ஆனா வாழ்க்கையில ஃபெயில். அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. நைட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு போய் பார்த்தா பொண்ணு வரவே இல்லை. எங்கன்னா வெளியே போய்தான் போனுங்கன்னு பண்ண போயிருக்குமா, வரும் 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 வரேன்னு. உடனே அவங்க அக்காவுக்கு போன் பண்ணி கேட்டேன் நான், பையனுக்கு அக்காவுக்கு, இந்த மாதிரிமா மோகன் இருக்கிறான் நம்ம அங்க, பொண்ணை காணமா, மணி 12 ஆக போகுது, பொண்ணை காணமா. நைட்டு பொண்ணோட அவங்க அம்மா வந்து தங்கச்சி போன் பண்ணி கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி வரல, பொண்ணு வரல. அவங்க உடனே போன் பண்ணி பார்த்துட்டு அவன் செல்லு எடுக்கவே இல்லை. செல்லு ஆனா இங்க 12 மணி வரைக்கும். ஆமா, அந்த தண்டவாளத்துல தலை சிதறி கிடந்தாங்க அந்த காதல் ஜோடிகள். இவங்களோட மரண செய்தியை கேட்டு
அவங்க அம்மாவும் அப்பாவும் கதறின கதறல பார்த்தா கண் கலங்காம இருக்க முடியாது. இத பார்த்தா ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சிட்டோங்கிற வலி மணிமேகலை, மோகன் ஆன்மாவுக்கு நல்ல தெரிய வந்திருக்கும். காலையில நான் அவங்க கடையாண்ட வந்துட்டு மறுபடியும் அந்த பையன் போன் எடுக்கிறானு நான் போன் பண்றேன். அப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாங்க. நான் ஆவடி ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேம்மா, இந்த மாதிரி வந்து ட்ரெயின்ல 2 பேர் அடிபட்டுட்டாங்கம்மா அந்த ஸ்பாட்லயே. நான் என் பொண்ணை காலையில சரியா கூட நான் பாக்கல. பாஸ் அப்பையில எனக்கு அப்ப எதுவுமே தெரியாது. இப்பதான் எல்லாரும் சொல்றாங்க உன் பொண்ணு பாஸ் மார்க் எடுத்துக்குது, உன் பொண்ணு பாஸ் மார்க் எடுத்துருக்குதுன்றாங்க. அதுக்கு முன்னாடி அவன் பைக்ல இங்க வந்து சுத்தி நின்றுருக்கான் என்ன பாக்கணும்னு. என்ன பார்க்க முடியல. அதோட 7 மணி வரைக்கும் இந்த ரவுண்டில இருந்திருக்கிறான். அப்போ என்ன பாக்கணும்னு சுத்தி இருக்கிறான். கேட்கல பிள்ளைக்கு யாரையுமே. அந்த பொண்ணு கூடவே சுத்தி நின்றுருக்கு. அதை பத்தி எனக்கும் தெரியாது. அதோட வெடிகால எழுந்தவனதான் இந்த விஷயம் இந்த மாதிரி ஒண்ணுதான் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டு என்ன ஏதுன்னு பார்த்து ஸ்டேஷன்ல பொண்ணா பாடி இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் அவங்க பெற்றோர் தங்களோட பிள்ளைங்களோட உடலை வாங்கறதுக்காக மருத்துவமனையில காத்திருந்தாங்க. ஊர்க்காரர்களும் மருத்துவமனையில் குவிஞ்சிருந்தாங்க. இது மணிமேகலையோட அம்மா. இவங்க புலம்பின புலம்பல் எல்லோரையுமே சோகத்துல ஆழ்த்திடுச்சு. தச்சு தொழில் செஞ்சு வந்த மோகன் ரொம்ப படிக்கல. ஆனாலும் அதிகம் பிடிச்சதால மணிமேகலை வீட்டிலையும் மோகன் வீட்டிலையும் எங்க இந்த காதலுக்கு ஒத்துக்க மாட்டாங்களோன்னு பயந்து போய் 2 பேரும் தற்கொலை செய்ய துணிஞ்சதா சொல்றாங்க. திருமுல்லை வாயில் அண்ணனூர் ரயில் நிலையத்துல உள்ள தண்டவாளத்துலதான் இவர்களோட உயிர் பிரிஞ்சு போனது. ரயில்வே போலீஸ் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் வருது, இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க, ஆனால் ஐடென்டிஃபைடு வந்து பண்ணுங்க, ஏன்னா செல் நம்பர் வச்சு அவங்க பண்ணிருக்காங்க. அங்க போய் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண போறதுக்கு எங்க பையன் தான் அப்படின்றது. வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிச்சல் இல்ல, அதுக்கான வயசும் இல்ல. இந்த வயசுல இவங்க மனசுல ஆழமா ஒரு விஷயம் பதிஞ்சிட்டதாலதான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம குழம்பி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. 2 பேரும் லவ் பண்றது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பொண்ணு மேஜர் இல்லைன்றதுனால சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்ட்டு லாஸ்ட் வீக் தான் சொன்னாங்க. அவங்க வீட்லயும் பேசிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. சரி ரிசல்ட் பார்த்துட்டு நமக்கு திருமணம் அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருமணம் பண்ணுங்க, பொண்ணுக்கு வந்து வேண்டாம், இந்த சுத்தத்துக்கு வந்து எல்லாருக்கும் அசிங்கமா இருக்குங்க. சரி ஓகே நாங்கள் அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் வந்து காலையில ஆக்சிடென்டா இல்லை சூசைடா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. படிப்பெல்லாம் முடிகிற வரைக்கும் காத்திருக்காம அவசரப்பட்டுட்டதோட விளைவுதான் இன்னைக்கு 2 பேரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கான காரணம். இது ஒரு பக்கம் இருக்க, எந்த எதிர்ப்பும் இல்லாம எதுக்காக இவங்க சாகணும்? உண்மையாவே இது தற்கொலையா இல்ல விபத்தான்னு போலீஸ் விசாரிச்சுட்டு வருது. விசாரணையோட முடிவுல எல்லாமே தெரிய வரும். என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். யதார்த்தமா ஒண்ணு சொல்லுவாங்க, பிரச்சனைகள் வர்றதில்ல, நாம தான் அதை வரவழைக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ராஜபாளையத்துல ஒருத்தர் ஓசில மது வாங்கி கொடுக்கலன்னு சண்டை போட்டு பிரச்சனையை வரவழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். அப்படி என்ன நடந்தது? ரத்தம் பீரிட்டு ஓட, முகம் சிதைக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் கிடத்தப்பட்டிருக்கும் இவர் அழகேந்திரன். வயது 26. சற்று முன்புதான் சிலர் இவரை அரிவாளால் கொடூரமாக வெட்டி சாய்த்து தப்பி ஓடியிருக்கின்றனர். யார் இந்த அழகேந்திரன்? ஏன் அந்த மர்ம கும்பல் இவரை வெட்டி சாய்க்க வேண்டும்? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சென்ட்ரல் நகர் பகுதியில் உள்ள அந்த அரசு அலுவலகம் உள்ள சாலையில் தனது மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறார். வயிறு வலின்னு தான் ஆஸ்பத்திரிக்கு போனான். திரும்ப வரும்போது எங்களுக்கு ஒரு நைட்ல ஒரு 10:45 11 மணி இருக்கும். திடீரென ஒரு கார் அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறது.
அழகேந்திரனுக்கு புரிந்துவிட்டது, ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று. மோட்டார் சைக்கிளை வேகமாக செலுத்த ஆரம்பிக்கிறார் அழகேந்திரன். அந்த அரசு அலுவலகம் முன்பு வந்து கொண்டிருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த கார் அத்தனை வேகத்துடன் அழகேந்திரனின் மோட்டார் சைக்கிளை இடிக்க தடுமாறி கீழே விழுகிறார் அழகேந்திரன். காரில் இருந்து இறங்கி வந்த அந்த கும்பல் தாங்கள் வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களால் அழகேந்திரனை சரமாரியாக விட்ட ரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் உயிரை விடுகிறார் அழகேந்திரன். இந்த மாதிரி வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. பிறகு நாங்க இந்த ஏரியால இருந்து இவங்க கொஞ்சம் பக்கத்துல தள்ளி இருக்கிறாங்க. இவங்க தான் போய் பாத்துருக்காங்க. பின்னாடியே இவங்க அண்ணனும் எங்க அவனோட தம்பியும் போயிருந்திருக்காங்க. அந்த வழியாக போனவர்கள் அழகேந்திரன் இறந்து கிடப்பதை பார்த்து போலீசுக்கு தகவல் கொடுக்க போலீஸ் வந்து சேதத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்புகிறது. அவங்க கார்ல வந்து காரை வச்சு இடிச்சு கீழே தள்ளி அவனை எந்திக்க விடாம அதுக்கு முன்னாடியே போய் அவங்கள வெட்டி இருந்திருக்காங்க. வெட்டினதுக்கு அப்புறம் அவன் அந்த இடத்துல இறந்துட்டான். இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சைட்ல யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க பார்த்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணவும் நாங்களும் போகவும் எல்லாரும் சேர்ந்து ஜிஹெச்ல போய் சேர்த்தோம். டாக்டர் வந்து பார்த்துட்டு அந்நியாருமே உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அழகேந்திரனை கொன்றது யார் என்று விசாரணையை துவக்குகிறது போலீஸ். கொலை நடந்த மறுதினம் கருப்பு நிற கார் ஒன்று கண்ணாடிகள் சேதப்படுத்தப்பட்ட நிலையில் ராஜபாளையம் திருநெல்வேலி சாலையில் உள்ள முதுகுடி மலையடிவாரத்தில் நிற்பதாக தகவல் கிடைக்கிறது போலீசுக்கு. அந்த இடத்திற்கு சென்ற போலீஸ் அந்த காரை சோதனையிட்டு அதை பற்றி விசாரணையையும் செய்கிறது. விசாரணையில் அந்த கார் அந்த பகுதி கவுன்சிலர் வனராஜுவின் மகன் இளஞ்செழியனுக்கு சொந்தமானது என தெரிய வருகிறது. அழகேந்திரனுக்கும் கவுன்சிலர் மகன் இளஞ்செழியனுக்கும் ஏதும் முன்விரோதம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரிக்கும் போது வெளிவருகிறது சில தகவல்கள். ராஜபாளையம் சமத்துவபுரத்தைச் சேர்ந்தவர் அழகேந்திரன். மாந்தோப்புகளை குத்தகைக்கு எடுத்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் அழகேந்திரன் ஒரு ரவுடியாகவும் வலம் வந்திருக்கிறார். யாரும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு யாராவது இப்ப சண்டை போட்டாங்கன்னா சண்டைக்கு போக மாட்டாங்களா சார்? அந்த மாதிரி தான் போவான். மத்தபடி பெரிய ரவுடியெல்லாம் கிடையாது. ஒருமுறை இளஞ்செழியனுக்கும் அழகேந்திரனுக்கும் ராஜபாளையம் தென்காசி சாலையில் ஒரு கறிக்கடையில் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வனராஜோட மகன் இளஞ்செழியன் அவனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சண்டைன்னு மட்டும் சொல்லிக்கிட்டாங்க. மத்தபடி வேற பெரிய சண்டையெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா வாய் தகராறுன்னு தான் சொல்லிக்கிட்டாங்க. இந்த சண்டை இன்னொரு நாள் இளஞ்செழியன் நடத்தி வரும் மதுக்கடையிலும் தொடர்ந்திருக்கிறது. அவனுக்குள்ள ஒரு டாஸ்மாக் கடை ஒண்ணு இருக்குது, பக்கத்துல பார் இருக்குது. அந்த ஜிஹெச் மகப்பேறு ஆஸ்பத்திரி வேற இருக்குது. அதுவும் போக இவங்க அந்த கவுன்சிலரோட பையன் தான் அந்த பாறை வேற எடுத்திருக்கிறான். அந்த பார் இவங்க எடுத்ததுக்கு அப்புறமே இப்ப 2-3 கொலை தொடர்ந்து நடந்துருச்சு. அந்த இடத்துல அந்த கடைக்குன்னு தண்ணி அடிக்க போறவங்க சண்டை இல்லாம வெளியே வந்ததே கிடையாது. அவனோட சேர்ந்து இந்த இது செஞ்சதும் அந்த கடையில வேலை பார்க்கிற பசங்க தான், சின்ன சின்ன பசங்க தான் எல்லாரும் 3 பேருமே. இதனால் அழகேந்திரனுக்கும் இளஞ்செழியனுக்கும் பகை ஏற்பட்டு அது நாளுக்கு நாள் அதிகமாகிருக்கிறது. கொலை செஞ்சவரோட அப்பா வந்து எங்க ஊரு 14வது கவுன்சிலர். அவர் பேர் டி வனராஜ். அவர் ஏற்கனவே முன்னாள் ரவுடி வேற. அவங்க தொகுதி செயலாளர் பொறுப்பு வேற இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த பின்னணியை வைத்து அழகேந்திரன் கொலையில் இளஞ்செழியனுக்கு தொடர்பு இருக்குமா என்று தற்போது இளஞ்செழியனை தன்னுடைய சந்தேக வலைக்குள் கொண்டு வந்திருக்கிறது போலீஸ். இவர் வந்து ஒரு கூலி விவசாயினாலும் அவர் வந்து நல்ல திடாட்டமானவர். எங்கேயும் போக மாட்டாரு, வர மாட்டாரு. 2வது ஒண்ணு தெரியுமா, இது வந்து அவர் செய்த காரணம் மீண்டும் அடுத்து பேக்கர் வந்து கூலிப்பட ஆள் இருக்கு போய் தான் போலீஸ் பாதுகாப்பு இன்னும் எங்க வீட்டுக்கு வந்து எங்கள் நாடு யாரும் வரல. அருவாயை வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு வராங்க. இன்னும் யாரை செய்வோம் கேட்காங்க. நீ யாரை போய் செய்ய போற? என் பிள்ளை இறந்து வச்சு நாங்க யாரு இருக்கோம் செய்யறது? எங்க வீட்டு ஆளுகளும் இன்னும் வெட்ட போறாங்க. அவன் நினைக்கு வேலை பார்த்தேன் சார். எங்களுக்கு சோறு நாங்க உனக்கு கஷ்டம். நாங்க நடத்துள்ளதும் சார் நிற்கும். எங்களுக்கு வீடு வாச கூட இல்ல. எங்களுக்கு உழைச்சு அந்த அன்னைக்கு வேலை பார்த்தா எங்களுக்கு சோறு. என் பிள்ளைய நடு வெளியில நிற்கும் சார். இதை தவிர
கொலைக்கான வேறு காரணங்களையும் ஆராய்ந்து வருகிறது போலீஸ். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. வரதட்சணை மரணம் என்றால் என்ன, அது என்ன அளவுக்கு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது, என்ன சட்டப்பிரிவின் கீழ் அப்படிப்பட்ட வரதட்சணை மரணம் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. பெண் ஒருவர் திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் அவரது கணவராலோ கணவரின் உறவினர்களாலோ துன்புறுத்தப்பட்டு அதன் காரணமாக அசாதாரண சூழ்நிலையில அந்த பெண்ணுடைய உடம்புல தீக்காயங்களோ இல்ல வேறு விதமான உடற்காயங்களோ ஏற்பட்டு அவர் அதன் காரணமாக இறந்து போயிருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சூழல்ல போலீசார் டவுரி டெத் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யறாங்க. அது 304B ஐபிசியின் அடிப்படையில் சட்டப்பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. மாவட்டங்கள்ல டிஎஸ்பியும் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கை அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை விசாரிச்சு அந்த ஸ்தலத்துக்கு போய் அங்க இருக்க சாட்சிகளை விசாரிச்சு அந்த மரணத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத விசாரிச்சு இறுதி அறிக்கையா தாக்கல் செய்யறாங்க. இந்த மாதிரியான வழக்குகள்ல ஆர்டிஓ என்கொயரியும் தனியாக நடக்கும். இது 7 ஆண்டு காலத்துக்கு உள்ளாக அந்த மரணம் நடந்திருந்தால் அப்படிப்பட்ட சூழல்ல அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது புகாராக நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிராக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அந்த வழக்குல எதிரி அந்த மரணத்துக்கு மனைவியின் மரணத்துக்கு காரணம் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை வாதமாக எடுத்து வைத்தாலும் அவருக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கணும். அவருடைய வீட்டுல அந்த பெண் மனைவி இறந்திருக்கிறார் அப்படிங்கிற சூழல்ல இந்த மரணத்துக்கான காரணம் என்னங்கிறத அவருடைய தரப்பாக அவர் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கும் பட்சத்துல அவர் தரப்புல நியாயம் இருந்தால் அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவார். ஆனால் அதே நேரத்தில் அவர் சரியான விளக்கம் அளிக்க முடியாத சூழல்ல அவரோ அவருடைய உறவினர்களோ அவங்க இருந்தாங்க அப்படின்னா நீதிமன்றம் அந்த வழக்குல 7 ஆண்டு காலத்திலிருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் சிறை தண்டனையாக விதிக்கிறது. சமீப காலமாக வரதட்சணை மரணம் தொடர்பான குற்றங்கள் எல்லாமே மகளிர் நீதிமன்றங்கள் விசாரணை செய்யறாங்க, அவங்க தீர்ப்புகள் வழங்குறாங்க. 7 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு பெண் திருமணமான பெண் அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டப்பிரிவினுடைய மற்ற குற்றப்பிரிவுகளுக்கு அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் 7 ஆண்டுகள் கழித்தும் சரி திருமணமாகி அந்த திருமண பந்தம் நிலுவையில் இருக்கும் பொழுது எத்தனை ஆண்டு காலம் கழித்து கூட ஒரு பெண் கணவன் மீதோ கணவனுடைய உறவினர்கள் மீதோ தான் உடல் ரீதியாக மன ரீதியாக துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறார் அப்படிங்கிற விவரம் தொடர்பாக ஒரு புகாராக கொடுக்கலாம். அதுக்கு எந்த விதமான ஒரு காலக்கெடுவோ 7 ஆண்டுகளுக்கு உள்ளாக கொடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறை எதுவும் கிடையாது. திருமணமான பெண்ணின் கணவரோ கணவரின் உறவினர்களோ திருமணமாகி எத்தனை ஆண்டு காலம் கழித்து கூட அவங்க அந்த பெண்ணை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பணம் கேட்டு துன்பப்படுத்துறாங்க அப்படின்ற சூழல்ல அவங்க புகார் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கப்படும் புகார்ல போலீசார் வழக்கு பதிவு செய்யறாங்க. சமீபத்தில் ஒரு 60 வயது தாண்டிய ஒரு பெண் ஒரு புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்துல. தன்னுடைய கணவன் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, சித்திரவதை செய்யறாரு, பணம் கேட்டு வா அப்படின்னு சொல்லி துன்பப்படுத்துறாருன்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த கணவர் கைது செய்யப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் பல தீர்ப்புகளை சொல்றாங்க, ஒருத்தர் வாழ்வாதாரத்துக்காக சாப்பாட்டுக்காக இல்ல வீட்டு தேவைக்காக இல்ல தொழிலுக்காக ஒரு பணம் வாங்கிட்டு வா சொன்னா அது டவுரியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றமாக வரதட்சணை தொடர்பான விஷயங்கள் எழுப்பப்பட்டால் அது தக்க ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா நீதிமன்றம் ரொம்ப கவனமாக பரிசீலனை செஞ்சு அது தவறு செஞ்ச நபர் கணவராக இருந்தாலும் சரி கணவரின் உறவினராக இருந்தாலும் சரி தண்டனை கொடுத்து வருவது சட்டத்தில் இன்றைய நடந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.